முக்கிய செய்திகள். திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி வாழ்க்கையில் 1000 நாட்கள் கடந்ததை உற்சாகத்துடன் கொண்டாடுகின்றனர் ஜீனோகிரேட்ஸ் மாணவர்கள். பல தடைகளை மீறி உச்சத்தை நோக்கி கற்பனைகளின் பிரதிபலிப்பாக, அனுபவங்களின் அடையாளமாக, பல கனவுகளின் நினைவிடமாக மாறியதுதான் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியின் 53வது மாணவர் பேரணியாம் ஜீனோகிரேட்ஸ் பேட்ச். இந்த பிரத்யேக தொகுப்பில் ஜீனோகிரேட்ஸின் வரலாற்றை தொடர் அணிவகுப்பாய் பார்க்கலாம். மே 7, 2017 ஜீனோகிரேட்ஸ் மாணவர்கள் நாட்டிலேயே முதல் முறையாக பல சர்ச்சைகளுக்கிடையே நீட் தேர்வை எழுதினார்கள். அரசியல்வாதிகளின் வார்த்தைகள், நீதிமன்றங்களின் நிலையில்லா தீர்ப்புகள் திருப்பு முனையாக அமைந்து விடுமோ என்ற அச்சத்தில் இருந்தனர் மாணவர்கள். ஜூன் 23, 2017 பல விமர்சனங்களுக்கும் குழப்பங்களுக்கும் இடையே மாணவர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த நீட் தேர்வு முடிவுகள் வெளியாகின. இவ்வாறு பல தடைகளை மீறி சோதனைகளை மேற்கொண்டு சாதனை படைத்ததுதான் ஜீனோகிரேட்ஸ் மாணவர் பேரணி. ஆகஸ்ட் 25, 2017 மாணவர்களின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் மருத்துவ படிப்புக்கான கவுன்சிலிங் தொடங்கியது. வற்றாத தாமிரபரணி வளம் குளிக்கும், குற்றால மலைச்சாரலில் என்றும் திளைக்கும், இருட்டுக்கடை அல்வாவின் சுவை இனிக்கும் சிறப்பான மாநகரம் நமது திருநெல்வேலி. இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருநெல்வேலிக்கு இன்னும் மிகையூட்டுகிறது நமது திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி. ஆம், செப்டம்பர் 4, 2017 திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியில் ஜீனோகிரேட்ஸ் மாணவர்களுக்கு முதல் நாள் அனுபவம் இனிதே தொடங்கியது. மதிப்பிற்குரிய சீனியர் நைட்ரேடன்ஸ் மாணவர்கள் ஜூனியர் மாணவர்களை அன்போடு வரவேற்றனர். மரக்கன்றுகளுக்கு வாழ்வளித்து தம்முடைய கல்லூரி வாழ்வையும் தொடங்கினர் ஜீனோகிரேட்ஸ் மாணவர்கள். தங்கள் வாழ்வை மருத்துவ சேவைக்கு அர்ப்பணிக்கும் உறுதிமொழியை ஏற்றனர். இறுதியாக சுவையான பிரியாணி பரிமாறப்பட்டது. செப்டம்பர் 5, 2017 பேராசிரியர்களின் நல்லாசியுடன் ஜீனோகிரேட்ஸ் மாணவர்களுக்கு ஒயிட் கோட் செரிமனி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 3 நாட்கள் மருத்துவ பேராசிரியர்கள் மாணவர்களை மருத்துவர்களாக செதுக்கும் ஓரியன்டேஷன் புரோகிராம் நடைபெற்றது. செப்டம்பர் 27, 2017 தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு என்பதற்கு இணங்க கல்லூரி பயணத்தில் முதல் முறையாக தமிழ் இலக்கிய மன்ற விழாவில் தங்கள் உற்சாக பங்களிப்பை அளித்து பல பரிசுகளையும் தட்டிச் சென்றனர் ஜீனோகிரேட்ஸ் மாணவர்கள். ஒற்றுமையே வலிமை என்பதற்கு சான்றாக மாணவர்கள் அனைவரும் ப்ளூ டிரெஸ் கோடை பின்பற்றி தங்கள் ஒற்றுமையை நிலைநாட்டினர். அக்டோபர் 16, 2017 தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க வீட்டிற்கு சென்ற மாணவர்களுக்கு கல்லூரியிலும் காத்திருந்தது ஒரு பட்டாசு. ஜீனோகிரேட்ஸ் மாணவர்கள் தங்கள் கல்லூரி வாழ்க்கையில் முதல் முறையாக மாஸ் பங்க் செய்தனர். அக்டோபர் 29, 2017 கிளென்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ் என்பதை மனதில் கொண்ட ஜீனோகிரேட்ஸ் மக்கள் சுற்றுச்சூழலை பேணிக்காக்க தமது கடமையை உணர்ந்து கல்லூரியை ஆர்வத்துடன் மாஸ் கிளீனிங் செய்தனர். நவம்பர் 17, 18 2017 மதிப்பிற்குரிய ரைசன்ரான் சீனியர் மாணவர்கள் நடத்திய எக்ஸ்டசி, டாம்பனேட் என்னும் கல்லூரி கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டு போட்டிகளில் பிறரை ஆச்சரியப்படுத்தும் வகையில் முதலாம் ஆண்டிலேயே தங்கள் அபார பங்களிப்பை அளித்தனர் ஜீனோகிரேட்ஸ் மாணவர்கள். டிசம்பர் 2017 மாற்றம் ஒன்றே மாறாதது. ஆம், அனாட்டமி டிசெக்ஷன் ஹாலில் இதுவரை கண்டிராத புதிய மாற்றம். கேர்ள்ஸ் பாய்ஸ் என்று டிசெக்ஷன் டேபிள்கள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டன. ஜனவரி 11, 2018 தமிழர் திருநாளாம் பொங்கல் விழாவை பாரம்பரியத்துடன் இணைந்து பொங்கலோ பொங்கல் என்ற கோஷத்தை எழுப்பி கிராமிய கலை நிகழ்ச்சிகளால் அலங்கரித்து கல்லூரியை தங்கள் முழக்கங்களால் அதிர செய்தது ஜீனோகிரேட்ஸ் படை. டீன், விபி, மெடிக்கல் சூப்பரண்டன்ட், பேராசிரியர்கள், சீனியர் மாணவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்பித்தனர்.
12 2018. டொனேட் பிளட் நாட் இன் த ரூட்ஸ் பட் இன் த பிளட் பேங்க்ஸ். இதற்கு எடுத்துக்காட்டாக பிளட் டொனேஷன் கேம்பில் அதிகபட்ச பங்களிப்பை அளித்து தங்கள் ஈகையை பெருமிதத்துடன் வெளிப்படுத்தினர் ஜீனோகிரேட்ஸ் மாணவர்கள். ஜூலை 13, 2018. Adventurous anatomy dissections, passionate physiology lectures, bubbling biochemistry practicals, all made the first year ever memorable one. ஜீனோகிரேட்ஸ் மாணவர்களின் முதலாம் ஆண்டு இறுதி நாள். மாணவர்கள் தங்கள் தேர்வுக்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டனர். ஆகஸ்ட் 1, 2018. கல்லூரி பயணத்தில் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக அமைந்த முதலாம் ஆண்டு யூனிவர்சிட்டி தேர்வுகளை ஆச்சரியத்துடனும் பரபரப்புடனும் சந்தித்தனர் ஜீனோகிரேட்ஸ் மாணவர்கள். பேராசிரியர்களின் வழிகாட்டுதல்களையும் சீனியர் மாணவர்களின் ஆலோசனைகளையும் பெற்று துணிச்சலுடன் தேர்வுகளை சந்தித்தனர் நமது ஜீனோகிரேட்ஸ் மக்கள். ஆகஸ்ட் 17, 2018. வேற்றுமைகள் பல இருந்தும் ஒற்றுமையாக திகழ்ந்த முதலாம் ஆண்டு மாணவர்கள் அதிகாரப்பூர்வமாக ஜீனோகிரேட்ஸ் என்னும் மகுடத்தை சூட்டிக் கொண்டனர். ஆகஸ்ட் 23, 2018. ஜீனோகிரேட்ஸ் என்ற பட்டத்தை தனதாக்கிக் கொண்ட அதே உற்சாகத்தில் யூனிவர்சிட்டி பிராக்டிகல் தேர்வுகளிலும் மாணவர்கள் திறம்பட செயலாற்றினர். செப்டம்பர் 20, 2018. மாணவர்கள் எதிர்பாராத நேரத்தில் தேர்வு முடிவுகள் வெளியாகின. தமிழ்நாடு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் முதலாம் ஆண்டு தேர்வு முடிவுகளை இணையதளத்தில் வெளியிட்டது. செப்டம்பர் 26, 2018. ஜீனோகிரேட்ஸின் வரலாற்றில் புதிய அவதாரமாக மாறியதுதான் 2ஆம் ஆண்டு. மாணவர்கள் புத்துணர்வோடும் உற்சாகத்தோடும் மீண்டும் கல்லூரியில் களமிறங்கினர். மெடிசின், ஆப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி, சர்ஜரி போஸ்டிங்களில் எங்கு செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும், யாரை பார்க்க வேண்டும் என்ற கேள்விகளில் தொடங்கியது ஜீனோகிரேட்ஸ் மக்களின் முதல் நாள் மருத்துவமனை பயணம். அக்டோபர் 6, 2018. கிளினிக்கல் போஸ்டிங்ஸ் பற்றிய விரிவான விளக்கங்களும் அனுபவங்களின் உரையாடல்களும் மெய் சிலிர்க்க வைத்த பேராசிரியர்களின் அர்ப்பணிப்பும் முழுமையாக மாறியதுதான் 2ஆம் ஆண்டின் ஓரியன்டேஷன் புரோகிராம். நவம்பர் 10, 2018. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்பதற்கிணங்க பேராசிரியர்களின் அடிச்சுவடுகளை நன்கறிந்ததோடு அதை பின்பற்றும் விதத்தில் நடந்ததுதான் கேஸ்ட்ராவேகன்சா 2018. ஆம், அன்பிற்குரிய ஜூனியர் பேட்சாம் ஜேடன் ரான்ஸுக்கு பிசியாலஜி குவிஸ் நடத்தியதுதான் கேஸ்ட்ராவேகன்சா 2018 என்னும் நிகழ்வு. நவம்பர் 18, 2018. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கில் தாழ்வு. இவ்வாறு எல்லா விதத்திலும் தங்கள் நிலைப்பாட்டை உறுதி செய்த ஜீனோகிரேட்ஸ் மாணவர்கள் தங்கள் ஒற்றுமையை மீண்டும் நிலைநிறுத்தின. அதில் பிரதிபலிப்பாக அரங்கேறியதுதான் முதலாம் ஆண்டு பேட்ச் டே. டிசம்பர் 6, 7, 8, 2018. ஜீனோகிரேட்ஸ் மாணவர்கள் முழு வீச்சாக தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த ஒரு தடமாக அமைந்ததுதான் மரியாதைக்குரிய டிராவர்கான் சீனியர் மாணவர்கள் நடத்திய எக்ஸ்டசி டாம்போனேட் 2018. அந்நிகழ்வில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளையும் திறமைகளையும் கண்டு அனைவரும் ஆச்சரிய கடலில் மூழ்கினர். நிகழ்ச்சிகள் பல நிகழ்ந்தும் மகிழ்ச்சிக்கான ஒரே இருப்பிடமாக பல சோதனைகளை மேற்கொண்டு சாதனைகளை சந்தித்து தோல்வி காணாத வெற்றி இல்லை. தொலைதூரம் இருந்தாலும் அதை பின்தொடர்ந்து செல்வோம். மார்ச் 7, 2019. பேட்ச் டூர் பற்றிய மாணவர்களின் கனவுகள் கனவுகளாக கரைந்தன. ஆனாலும் தங்கள் ஒற்றுமை பலத்தை யாராலும் குலைக்க முடியாது என்பதை மீண்டும் நிரூபித்தது ஜீனோகிரேட்ஸ் படை. மார்ச் 11, 2019. To the world, you might be just a teacher, but to us, you are a mother.
எங்கள் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அனட்டமி டிபார்ட்மெண்ட்டைச் சேர்ந்த மருத்துவர் ஜோஸ் ஹேமலதா அவர்கள் ப்ரமோஷன் நிமித்தமாக கன்னியாகுமரி மருத்துவக் கல்லூரிக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். ஜீனோகிரேட்ஸ் மாணவர்கள் தங்கள் அன்பை தங்களின் அன்னைக்கு சமர்ப்பித்து சென்ட் ஆஃப் செய்தனர். ஏப்ரல் 5, 2019 ஜீனோகிரேட்ஸ் மாணவர்கள் தங்களுடன் சகோதர சகோதரிகளாய் பழகிய மதிப்பிற்குரிய டிராவர்கான்ஸ் சீனியர் மாணவர்களுக்கு தங்கள் நேசத்தை வெளிப்படுத்தி சென்ட் ஆஃப் செய்தனர். மே 21, 2019 விடுமுறை குஷியில் மாணவர்கள் வகுப்பிற்கு ஸ்லிப்பர்ஸ் அணிந்து வந்தனர். எதிர்பாராத வகையில் ரைடு நடத்தப்பட்டதால் ஸ்லிப்பர்ஸ் அணிந்த பெருமளவு மாணவர்கள் வகுப்பை விட்டு வெளியேற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. ஜூலை 1, 2019 தேசிய மருத்துவர்கள் தினத்தை முன்னிட்டு ஜீனோகிரேட்ஸ் மாணவர்கள் தாங்கள் சீனியர் என்னும் கடமையை உணர்ந்து தாம் பயின்ற கல்வியை பகிர்ந்தளித்து ஜூனியர் மாணவர்களை தேர்வுக்காக ஆயத்தப்படுத்தும் வகையில் நிகழ்ந்ததுதான் ஜீனோகிரேட்ஸ் குவெஸ்டியன் பேங்க் வெளியீடு. ஆகஸ்ட் 31, 2019 ஜீனோகிரேட்ஸ் മലയാളികളുടെ നേതൃത്വത്തിൽ 2019 ഓണം ഗംഭീരമായി ആഘോഷിച്ചു. Individually we are one drop, together we are an ocean என்பதற்கு இணங்க தங்களின் ஒருமித்த வலிமையை மீண்டும் நிரூபித்தனர் ஜீனோகிரேட்ஸ் மக்கள். ஆம், அக்டோபர் 2, 2019 ஜீனோகிரேட்ஸ் மக்களின் 2ஆம் ஆண்டு பேட்ச் டே எக்ஸ்ட்ரா வேகன்ஸா பல சுவாரஸ்யமான போட்டிகளுடன் அரங்கேறியது. இந்த நிகழ்ச்சி அவர்களிடையே இருந்த பந்தத்தை மீண்டும் மெருகேற்றியது. அக்டோபர் 18, 2019 தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற மெடிஃபார்ம் குவிஸ் போட்டிகளில் ஜீனோகிரேட்ஸ் மாணவர்கள் பங்கு பெறுவதற்கு அடித்தளமாகவும் ஆதரவாகவும் விளங்கினர் மரியாதைக்குரிய கில்லன் ஆஸ்ட்ரியன்ஸ் சீனியர் மாணவர்கள். அக்டோபர் 23, 2019 தமிழன் என்றொரு இனமுண்டு, தனியே அவருக்கு ஒரு குணமுண்டு என்பதை போல் ஜீனோகிரேட்ஸ் என்றொரு பேட்ச் உண்டு, தனியே அதற்கு ஒரு இடம் உண்டு என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் மதிப்பிற்குரிய சீனியர் கிளாரண்டான்ஸ் மாணவர்கள் நடத்திய அகரம் விழாவில் மெய்சிலிருக்க அரங்கம் அதிர கரகோஷங்கள் எழும்ப பெருமிதம் பெருக்கெடுக்க வெற்றிக்கணியை பறித்தனர் ஜீனோகிரேட்ஸ் மாணவர்கள். வெற்றிக்கணியை பறித்த ஜீனோகிரேட்ஸ் மாணவர்களின் கரகோஷங்கள் விண்ணை முட்டியது. நவம்பர் 19, 2019 வேர்ல்ட் பெத்தாலஜி தினத்தை முன்னிட்டு பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட்டுடன் கைகோர்த்து ஜீனோகிரேட்ஸ் மாணவர்கள் நடத்தியதுதான் இன்டர் காலேஜ் ஹெமடாலஜி குவிஸ். இந்த குவிசிமியாவில் ஜீனோகிரேட்ஸ் மாணவர்கள் முக்கிய பங்கு வகித்தனர். அம்யூசிங் பார்மகாலஜி, சின்டிலேட்டிங் பெத்தாலஜி, மார்வலஸ் மைக்ரோபயாலஜி, ஃபேசினேட்டிங் ஃபோரன்சிக் மெடிசின் இவை அனைத்தும் தான் 1.5 ஆண்டு நீண்ட பயணத்தின் முடிவாக மருத்துவத்துறையில் ஜீனோகிரேட்ஸ் மாணவர்களுக்கு உறுதியான அஸ்திவாரத்திற்கு வித்திட்டன. ஜனவரி 11, 2020 ஜீனோகிரேட்ஸ் மாணவர்களுக்கு 2ஆம் ஆண்டின் இறுதி நாள். மாணவர்கள் தங்கள் தேர்வுக்கான இலக்கை நோக்கி பயணம் செய்ய தொடங்கினர். பிப்ரவரி 1, 2020 காலம் பொன் போன்றது என்பதை உணர்ந்த மாணவர்கள் காலத்தை பயன்படுத்தி கிடைத்த நேரத்தை எல்லாம் படிப்பில் செலவழித்து அக்னி சோதனையாம் யூனிவர்சிட்டி தேர்வுகளை எழுதினர். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் பிப்ரவரி 25, 2020 பல துறைகளிலும் பல கலைகளிலும் சிறந்து விளங்கிய ஜீனோகிரேட்ஸ் அணி கல்வியிலும் மேன்மை பெற்றிருந்தனர். பிராக்டிகல் தேர்வுகளில் பிற கல்லூரிகளில் இருந்து வந்த எக்ஸாமினர்களையும் தமது துல்லியமான பதில்களால் வியப்பில் ஆழ்த்தினர் நமது ஜீனோகிரேட்ஸ் மாணவர்கள். மாணவர்களின் யூனிவர்சிட்டி தேர்வுகளை ஒட்டி தொடர் கதையாக அமைந்ததுதான் 3ஆம் ஆண்டு. மார்ச் 6, 2020 மங்கையராக பிறப்பதற்கே
நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் அமைந்ததுதான் உலக மகளிர் தின கொண்டாட்டம். கம்யூனிட்டி மெடிசின் டிபார்ட்மெண்ட்டுடன் இணைந்து ஜீனோகிரேட்ஸின் ஆடவர் மக்கள் பேராசிரியர்களையும் உடன் பயிலும் தோழிகளையும் சிறப்பிக்கும் வண்ணம் அமைந்ததுதான் அந்த நிகழ்வு. மார்ச் 20, 2020 கொரோனா என்னும் கொடிய அரக்கனின் பிடியில் உலகமே உழன்று கொண்டிருக்கும் போது ஜீனோகிரேட்ஸ் மட்டும் விதிவிலக்கா தங்கள் பெட்டி படுக்கையுடன் வீட்டிற்கு கிளம்பினர் ஜீனோகிரேட்ஸ் மாணவர்கள். உண்மை எப்படி நம்பிக்கையை கொடுக்கிறதோ, உழைப்பு எப்படி வசந்தத்தை கொடுக்கிறதோ, திறமை எப்படி வெற்றியை கொடுக்கிறதோ, அதுபோல திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி தான் ஜீனோகிரேட்ஸ் மாணவர்களுக்கு வசந்தத்தை கொடுத்து இருக்கிறது. கல்வித்துறையில் ஜீனோகிரேட்ஸ் மாணவர்களின் சாதனைகள்: குவிஸ் காம்படிஷன், STS ரிசர்ச் ப்ராஜெக்ட், பேப்பர் பிரசன்டேஷன், போஸ்டர் மேக்கிங், சிம்போசியம், ரோல் பிளே, கலை நிகழ்ச்சிகள், விளையாட்டு போட்டிகள், கிரீன் வேலி சொசைட்டி, லிட்ரேச்சர் கிளப், உரிமைக்காக போராட்டம், இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் மற்றும் அகம். இவை மட்டுமல்ல, ஜீனோகிரேட்ஸ் மாணவர்களின் சாதனைகள் எண்ணிலடங்காதவை. அன்பிற்கும் பாசத்திற்கும் கட்டுப்பட்ட ஜீனோகிரேட்ஸ் மாணவர்கள் பிறர் வீட்டு திருமணத்தையும் தம் வீட்டு திருமணம் போல் உரிமையுடன் கலந்து கொண்டு தம் உறவை வளர்த்து கொண்டனர். வண்ணங்கள் பல இருந்தும் எண்ணங்கள் ஒன்றாய் அமைய கண்ணிமைக்கும் நொடியில் சென்றதுதான் கல்லூரி பயணத்தின் முதல் 1000 நாட்கள். இந்த 1000 நாட்களை இனிதாக அமையச் செய்த இறைவனுக்கும் மாண்புமிகு பேராசிரியர்களுக்கும் உடன்பிறவா சகோதர சகோதரிகளான சக மாணவர்களுக்கும் எங்கள் நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம். மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அபிலாஷ் குமார் மற்றும் பிராங்க்லின். இது ஜீனோகிரேட்ஸ் தொலைக்காட்சி. ஒரு மனம், ஒரே முழக்கம். நன்றி, வணக்கம்.